காரம் எப்படி சுருக்குன்னு இருக்குன்னு அடுத்து கப்பக்கிழங்கு வந்துருச்சு. இது வந்துட்டு முயல் கறி. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பியும் அதே பிஜு டூடி ஷாப் தான் இங்கே வந்திருக்கோம். தேவா டூடி ஷாப் தான் போகலான்னு பார்த்தோம். அங்கே சைடிஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால தான் நாங்கள் திருப்பி பிஜுவே வந்துட்டோம். ஓகே கைஸ், வாங்க போவோம். அதே டிஷர்ட், அதே கடை, அதே ஆளுங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் சைடிஸ் மட்டுமே இருக்குது. தோசை, முட்டை, அது இதுன்னு மெனுவே பயங்கரமாக வச்சுருக்காங்க. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். பள்ளிமுக்கு. ஆமாம், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பிஜு டூடி ஷாப் பள்ளிமுக்கு, அதாவது மீனாட்சிபுரம் தாண்டி பள்ளிமுக்குன்ற ஒரு ஏரியா தான் லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க, போன டைம் பிரெயின் ஃப்ரை, பீஃபு அது இதுன்னு சாப்பிட்டோம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோன்னு தெரில. பார்ப்போம், புதுசாக மெனு ஏதாச்சும் ஆர்டர் போடுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா கல்லுக்கடைக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சக்கப்பழம். கைஸ் வாங்க திருப்பி உள்ளே போய் அவங்களோட மெனுவை கேட்போம். வழக்கமாக கேட்குற மாதிரி. இது என்னென்னட்டா? ஆட்டுக்குடல், சிக்கன் சில்லி, ப்ரான், நண்டு. பரவாயில்ல, நண்டு. மொழினா முயல். அப்புறமா சிக்கன் வாத்து, கப்பை மீன், கப்பக்கிழங்கு. மீன்ல என்னென்ன மீன் இருக்கு? மீன்ல நத்தலி இருக்கு, அயில இருக்கு, செம்பல்லி இருக்கு, கட்ல மீன் இருக்கு, மத்தி மீன் இருக்கு. அந்த இது கனவா மீன் இருக்குங்களா? கனவா மீன் இன்னைக்கு இல்ல. இது என்ன மீனாட்டா? புலிமுருகன். மீன் தெரியாதாண்ணா? என்னென்ன சொல்றீங்க? இல்ல, எங்களுக்கு மீன் பேர் தெரியல, அதனால புலிமுருகன். ஆமா, இல்ல மோகன்லால் படம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மோகன்லால் படம் டைட்டில் சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன பேரு புலிமுருகன். அதான் இப்போ உள்ள போயிட்டு தான் ஆர்டரே சொல்லணும். இவங்களோட கிச்சன்லேருந்து அதுக்கப்புறமா நம்மளோட டைனிங் ஹாலுக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். உள்ளே போயிட்டு கல் ஆர்டர் பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க. நாங்கள் வர்றதுக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா பாய்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது பிராணுங்களா? சரிங்க, இருங்க, அந்த பக்கம் தான் வரேன். ஊற்றவே இல்லை இருக்கு. ஓகே கேஸ், எடுத்துமே சில்லிலேருந்து ஆரம்பிச்சு பயங்கரமாக இருந்துச்சு. வழக்கமாக சொல்ற மாதிரி தான். இந்த கடையோட டேஸ்டே ஒரு தனி தாங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சில்லி? பரவாயில்ல, சாஃப்டா இருக்கா? நல்லா இருக்கு. பிரான் அது கிரேவி வந்து சும்மா சுருளா இருக்கும். எவனா தூக்கி போட்டு மிதிக்கணும். ஒரு பிளேட் சிக்கனு, இதுவும் பீஃப், இதுவும் சிக்கனு, சிக்கன் கிரேவி, சிக்கன் சில்லி, இது பீஃப் சுக்கா, இதுவும் பீஃப் சுக்கா. ഇവിടെ இது முயல். இது முயலே இல்ல, இது முயல் இல்ல. நாங்க சாப்பிட பிளாஸ்ட் பண்ண அடுத்து கப்பக்கிழங்கு வந்துருச்சு. இது வந்துட்டு முயல் கறி. முயல் கறி நம்ம ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். இது சில்லி. தென் வந்துட்டு அதேதான். ஆக்சுவலா எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, முயல் கறி சாப்பிட்டு பார்ப்போம். முயல் கறி
கொரா கறி நல்லா ஒரு கிரேவி எல்லாமே நல்லா இருக்குங்க. இது கூட அந்த புரோட்டா காட்டியும் அந்த கப்பக்கிழங்கு ஓகே கைஸ், மீன் குழம்பு பிளஸ் வந்துட்டு கப்பா ஓகேடா. ஓகேங்க, மீன் ப்ளஸ் வந்துட்டு கப்பை நல்லா இருக்கலாம். இந்த காரம் அடிச்சு நொறுக்குது, காரம் அடிச்சு நொறுக்குதுங்க, பயங்கரம். காரம் எப்படி சுருக்குன்னு இருக்கா? மாப்பிள வந்துட்டு நமக்கு மீன் குழம்பும் ப்ளஸ் வந்துட்டு கப்பக்கிழங்கையும் ஊட்டி விட்டு சொல்ல வார்த்தை இல்லை. காரம் வந்துட்டு கண் அடிக்குது, காது அடிக்குது. மிளகா பொடி மாதிரி தாங்க இருக்குது ஆக்சுவலாக மீன் குழம்பு. ஓகே, இப்போ அடுத்த அந்த பூண்டு சட்னியும் வெங்காய சட்னி நினைக்கிறேன். காரம் கத்தனையா இருந்துடா நாக்கில். வேர்த்துருச்சுங்க அந்த அளவுக்கு காரம். அந்த சட்னி ப்ளஸ் வந்துட்டு இந்த மீன் கிரேவி அதாங்க காரம் போட்டு அல்ட்டி ஆக்கிருச்சு. சொல்லியிருக்குன்னு வரலையா? திருப்பி போடல மீன், திருப்பி போட விஜய், திருப்பி போடுறியா? ஓகே, திருப்பியும் புரோட்டா ஆர்டர் போட்டாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு மீன் வந்துருச்சுங்க, இந்த சைடு இன்னும் மீனே வரல. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 20-30 உயிரை கொண்டிருக்கோம். இது ஒரு ஏகப்பட்ட உயிரை கொண்டு இங்கே வச்சிருக்கமேடா. நம்ம தான். அடுத்ததா ஆப்பம் ஆர்டர் போட்டிருந்தோம், ஆப்பமும் வந்துருச்சு. ஆனால் கேரளா வந்து இந்த ஆப்பம் சாப்பிடாம போகவே கூடாதுங்க, பயங்கரமா இருக்கும். இது இடியாப்பம். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏகப்பட்ட சைடிஸ் வாங்கிட்டோங்க. ஆனால் இதுக்கு பில்லு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. பாப்போம், பில்லு வரும்போது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா சாப்பிட்ற வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக இதுலேயும் மிச்சம் இருக்குது, அங்கேயும் மிச்சம் இருக்குது. எல்லாருமே சைடிஸ் சாப்பிடவே இல்லைங்க. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜு டோடி ஷாப்ல கிளம்ப போகிறோம். ஓகே, இதோட பார்த்துட்டிங்கன்னா பில்லெல்லாம் எவ்வளோ வந்துருக்குன்னு நான் லாஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சுன்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு மொக்கையான வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.